vlogs. நீங்க ரொம்ப சிம்பிள் தான் திருவிழால சொல்ல போறோம். ஆல்ரெடி வீடியோல ஹோம்ல வீட்ல ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். அதுவும் நல்லா இருக்கும். அங்க பாத்துட்டு நீங்க பாருங்க அப்பதான் கன்ஃபியூஸ் உங்களுக்கு புரியும். ஹாய் गाइस நான் தான் கேடி. அதாவது ஒரு மனுஷன் திருவிழா வரவே ஜாலி பண்ணலாம். அதுலயும் இப்படி ஃபுல்லா இத்தனை வண்டி கூட்டம் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. गाइस அப்படியே பாருங்க. அப்படியே எல்லா இடமும் லைட்டிங்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. பாருங்க பின்னாடி வந்து கிச்சன் கடை ஜாலியா இருக்கு. ஆனா நம்ம ஏதோ போய் சாப்பிட போலாம் வாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதாவது கொஞ்சம் ஜாலியா வரலாம். ஜாலியா வரலாம்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் ரொம்ப க்ரௌடா இருக்கு. போனக்கு இது புடிக்கிட்டு போயிடுவாங்களோன்னு தோணுது லைட்டா. பட் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போறோம். நான் பேசுறது கேட்கமான்னு தெரியாது. ஆமா பைக் இல்ல, பைக்கை விட்டு வந்துட்டேன் வீட்லயே. ஆனா நல்ல வீடியோ தான். வாங்க பார்ப்போம். போய் ஒரு ஸ்ப்ரிங் போட்டுட்டாங்களாமா ஒன்று வாங்கி ஓகே சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்றோம். அதான் டைம் லாப்ஸ்ல பாருங்க. அதாவது வாங்க வந்தா காசு கம்மியா இருக்கு. நம்மளுக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு பீஸ் எடுத்தாலும் பாதி பாதி சாப்பிட்டுருவோம். அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உட்கார ஒரு நல்ல ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிக்கணும். எங்கேயும் தெரியாம தான் முடிச்சிருக்கோம். உங்களோட நிக் நேம் எல்லாத்தையும் நீங்க இதுல கமெண்ட் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ஸ்நாக்ஸ் தான் மெயின். ஏன்னா அடுத்த டைம் எங்கேயும் திருவிழா போகும்போது நீங்க சொல்ற ஸ்நாக்ஸை நாங்க சாப்பிட்றோம். அதுக்கு ரொம்ப ஆகோடைக்கு சொல்லிடாதீங்க. இங்கே கிடைக்கிறதா சொல்லுங்க மெயினா. வேற எங்கேயாச்சும் போயிட்டு அப்புறம் கிடைக்காம உட்காந்துருக்க போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது மறக்காம. நான் தான் உங்க தேவா. என் தம்பி உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு பாட போறா. பாடுறா அலப்பற கல்லப்பறோம். இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ண போறோம்னா ஜீவா உருகி உருகின்னு ஒரு பாட்டு பாட போறோம். நான் டான்ஸ் ஆடுறேன். உருகி உருகி போனதடி உள்வோம் உள்வோம் தானியே. நான் இவனும் கிளாஸ்மேட்ஸு. ஆமா ஒரே ஏரியா தான். எங்க போறதுன்னு தெரியல. இப்போ அங்க போவோம். எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சிருக்கோம். ஏன்னா எங்க போனா ஒன்னும் போன பிடிக்கிறாங்கன்னு பயமா இருக்கு. எல்லாம் ஆப்போசிட்ல வந்துருக்காங்க. நான் அவன் இந்த சைடு வந்துட்டு இருக்கோம். நம்மளால யாரும் தொட முடியாது. நம்ம கோளாறு விட்டுருவோம். அதான் கைஸ் கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் கோளாரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு அஜேஷனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, ஹார்ட் போடுங்க. எது பிடிக்கும்னா ஆஸ்டர் ஹார்ட் போடுங்க. ஆமா யார் நல்லா பேசுறோம்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கு அந்த ஆகாது. அதாவது நாங்க ஆரம்பிச்சது ஒரு இடம் எவ்வளவு 500 ஏன் விட்டாங்க. ஐயோ பாருங்க இது முதல்ல தெரிஞ்சுன்னா இது வந்து வாங்கிருக்கலாம். பரவாயில்ல சீனை வாங்குவோம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அழகு அப்படி ஒரு அழகு. நாங்க எங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கல. ஸோ நாங்கள் நின்று சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டோம். முதல் வாரம் உங்களுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆரம்பிச்ச இடம் எங்கேயோ வந்துட்டோம். எங்கள் வீட்டில் 1/2 மணி நேரத்தில் வாங்க எல்லாம் கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் வந்துடுவோம் சொல்லிட்டோம். கைஸ் நம்மளுக்கு உட்கார இடம் கிடைச்சிச்சு வாங்க. ஆமாம் அவ்வளோதான். லைட்டும் நல்லா இருக்கு. ஐயோ வெள்ளை பேண்ட் ப்ரோ, வெள்ளை பேண்ட்டு. பட் பரவாயில்ல. இன்னும் நல்ல விஷயம் நமக்கு லைட்டிங்கும் நல்லா இருக்கு கொஞ்சம். ஓகே வாங்க கைஸ். எங்கள் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொன்னோம்னா நீங்கள் அவ்வளோ கதறீங்க கைஸ். அதாவது ஒரு மனுஷன் ஒரு காய்கறி ஒன்று வாங்கணும். நாங்கள் வாங்கின இடம் வாங்கினது 200 மீட்டர் நடந்து வந்துருப்போமோ. 200 மீட்டர் நடந்து வந்துட்டோம். என்ன பண்ணுறது உட்கார இடமே இல்லை. நாங்கள் மொதல் வாங்கி உங்களுக்கு மறுபடியும் 2வது வாங்கி வச்சுக்கோங்க சார். அமைதியாக இருங்க சார். நான் பேசுகிறேன் பாருங்க கைஸ். உங்களுக்கு பெட்டில் வர நீங்கள் பெட்டில் வர இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் வரும்போது ஒரு இடத்துல ஃபைட்டர் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்கு பாருங்க. இன்னொன்று ஸ்கூலில் நாங்கள் பண்ணது அளப்பறே இல்லை கைஸ். ஒருத்தனை பற்றி மேம்கிட்ட போட்டு கொடுப்போம். அவன் எங்களை பற்றி போட்டு விடுவோம். நாங்கள் மறுபடியும் அவனை பற்றி போட்டு விடுவோம். நல்லா ஃபன்னாக போகும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இது எவ்வளோ 50 ரூபா தானே. அதாவது இந்த கால்ஃபேன் 50 ரூபா தாங்கணும். குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்களே போகிறவங்களாம் ஃப்ரெண்டாக வச்சுருக்கான் கைஸ். இல்லை நான் ஃபேன் கைஸ். நான் வந்ததே ஃபர்ஸ்ட் டைம் இது. ஆனால் எல்லாம் எனக்கு ஃபேன் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் மேக்ஸிமம்
மேக்ஸிமம் ஏரியா தாங்க. அதனால இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் திருவிழான்னு சொல்லுவோம். எந்த திருவிழான்னு சொல்கிறேன், இது வந்து அங்காளம்மன் கோவில் இருகூரில் நடக்கிற திருவிழா. நாளைக்கு கூட குண்டா இறங்குவாங்க. ஆனால் குண்டா இறங்கும் போது நாங்கள் இருக்க மாட்டோம். இதை விட டபுள் மடங்கு கூட்டம் இருக்கும் அங்கே. நாங்கள் இருக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஆமாம், நாளைக்கு இத்தனைக்கும் நாங்கள் என்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எக்ஸாம் வச்சுருக்கோம். அதை விட ஹிந்தி இருக்கு. ஆமாம், ஹிந்தி எங்களுக்கு தெரியாது, படிச்சிருக்கோம் ஏதோ. ஆனால் நாங்கள் எப்போவுமே எல்லா மார்க்கையும் அதிகமாக தான் எடுப்போம். ஆனால் பிரச்சனை இல்லை. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிரச்சனை இல்லை. ஆனால் பொருள் நான் எதுவுமே வாங்கல. அது பிரச்சனை இல்லை. எவனாச்சும் போகிற வழியில் இருந்தாடா காசு மட்டும் கூட்டு பொருள் வாங்கினாலும் வாங்கிடுவான். இல்லை கிளாஸ்லேயே எவனாச்சும் இருப்பான், பார்த்தியா உனக்கு இதெல்லாம் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கிடுவான். அது இல்லாமல் நான் சொல்ல மறந்துட்டோம், என் கிளாஸ் கைஸ் இருக்காங்கல்ல, எப்படி சொல்றதுன்னா கோளாறும் கொடுப்பாங்க, ஜாலியாகவும் இருக்கும், சண்டையும் வரும். ஆனால் நாங்கள் பேசிப்போம். ஆனால் வேற யாராவது எங்களுக்கு சண்டை கொடுத்தாங்கன்னா நாங்கள் மொத்த பேர் சேர்ந்துருவோம். நாங்கள் மொத்தம் 5 பேர் 6 பேரான்னு தெரியல. ஆமாம், 6 பேர் எப்போவுமே. ஆமாம், நாங்கள் 6 பேர். எங்களுக்கு பயணம் என்னன்னே தெரியாது. அது மாதிரி தான் நாங்கள். நான், இவன், ஸ்ரீதேவன், ஹேமந்த், அஜேஸ்வர், பிரின்ஸ் ஜெரின், அதுக்கப்புறம் மித்லேஷ். நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா வேற லெவலில் இருக்கோம். இந்த இடத்துக்கு ஒரு எடிட் போடுவேன். அந்த ஆர்ஐஎஸ் கணேஷ் அதை மறந்தேன், அந்த எடிட் நான் போட்டு விடுற பாரு, அது நல்லா இருக்கும். இன்னும் இவன் பேசும்போது என் மூஞ்சில மட்டும் அந்த வடிவேல் கம்பளை பொறி தின்னுட்டு இருப்பாங்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட மெமரிஸ்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க. கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் எப்படிலாம் ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே வேறு மாதிரிங்க, ஜாலியாக இருப்போம், என்னன்னாலும் பன் பண்ணலாம். எங்களுக்கு இப்போ எங்கள் ரெண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுப்போம். சண்டைனா சண்டை. ஒரு முந்தா நேற்று கூட இவனுக்கு எனக்கு சண்டை, பேசிக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் இப்போடாவது பேசிப்போம். ஏன்ட்ட பேச மாட்டோம், ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுவாங்க. நாங்களும் அப்படி தான் மாற்றி மாற்றி இப்படி போய்ப்போம். அது எப்படின்னா ஃப்ரெண்டு தான், சண்டை போடலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அதே நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம கூட போகணும். அதுக்காக ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் அதுக்கிட்ட ஏமாத்திரக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்ன ஒருத்தர் சொல்கிறான்னா நம்பாதீங்க. முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நீங்கள் தான் முதல்ல நம்பிக்கை வைக்கிறோம். ஆமாம், இப்போ உங்கள் ஓகே கைஸ், நாங்கள் பூமர் மாதிரி பேசியிருப்போம், மன்னிச்சுக்கோங்க. ஆமாம், எடிட்டர்லாம் கட் பண்ணியிருக்கேன் அப்படியே. வாங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்றது உங்களுக்கு வெறுப்பாக இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், இன்ஸ்டா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேற லெவலில் இருக்கும் கைஸ். எப்படி போயவே தெரியாது. ஆமா, இந்த செட்டு மாதிரி பசங்க நீங்க எனக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த கேங்ல இன்ஸ்டா கைல இருப்பான். எப்பா எங்க கேங்ல உங்க கேங்ல யாராச்சும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க பேரை கீழே டேக் பண்ணிருங்க. ஸோ இப்படி பண்ணனால கொஞ்சம் எங்களுக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க, உங்களோட ஃபிளாஷ்பேக் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல சொன்னா எங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். கமெண்ட் கைஸ், செதற விட்டாங்க கைஸ். கைஸ், டிராஃபிக் சரியான டிராஃபிக் கைஸ். என்ன பண்றேன்னு தெரியல. ஆனா டிராஃபிக் பயங்கரமான டிராஃபிக். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. பாருங்க, கூட்டத்தாட்டியே உங்களுக்கு மேலே காமிக்கிறேன். நடக்கிற உள்ள அப்படியே இருக்கு. நசிக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ்னு பப்பாயா ஜூஸ் புளி வாங்குற அளவுக்கு இருக்கு. இன்னொன்னு நான் உங்களுக்கு ஆப்போசிட்ல மீன் காட்டணும். இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா மீன். இங்க பாருங்க, காட்டுறேன். அமுதானமான ஆலய திருவிழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக என வரவேற்பது பிராய்லர். அன்பார்ந்த பொதுமக்களே வணக்கம். நமது இருகூரில் இருக்கின்ற மோனிஷா நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி மட்டன் கறிகள் சுத்தமாகவும் நல்ல தரத்துடன் கிடைக்கிறது. மற்றும் சில்லறை விற்பனையிலும் நியாயமான விலையில் விற்பனை செய்கிறோம். வீட்டு சமையல் கடை அதாவது ஜூஸ் கடை ட்ரை பண்ணுங்க. ஜூஸ் கடை தேடணும். ஏன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டோம், பேசிட்டோம், ஜாலியாக இருந்தோம். ஜூஸ் வேணும். தனி வீட்டுக்குள்ளே இவ்வளோ நேரம் யாரும் பேசுறது. அதனால சர்ச்சிங் போகிற ஜூஸ் கடை. உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. அஜித் மாதிரி கேம்பா குடிப்பீங்கன்னா அதே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம், இதெல்லாம் பெஸ்ட்டு காப்பீட்டு போட போகிறாங்க. ஐயோ, நீங்க சொல்லுங்க, அஜித் அண்ணா மாதிரி யாரால கார் ஓட்ட முடியும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி. ஆனால் நாங்கள் அஜித் ஃபேன் இல்லை, நாங்கள் தளபதி ஃபேன்.
நாங்கள் வந்து ஃபேன்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் அது ஒன்று நாம தான் அவர் அடிச்சுக்கிறக்காண்டி துபாயில் போய் ரேஸ்லாம் ஓட்டி நம்மளுக்கு இந்தியாக்காண்டி ஜெயிச்சிருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் நாம தான் மாற்றி போய் சண்டை போடுறோம். அவருக்கு தலையாக இருக்க ஒற்றுமையா. ஆனால் கடைசி ஜூஸ் கடையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தோணுது எனக்கு. எங்கள் நேரம் ஜூஸ் கிடைக்கல, அதனால நான் வந்து பைனாப்பிள் சாப்பிட போகிறேன். பைனாப்பிள் வாங்க, நீங்களும் பைனாப்பிள் சாப்பிடலாம். திருவிழாவை காண வந்திருக்கும் பக்தகோடிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது இருகூர் கருப்பாளர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை ஸ்டோர். பைனாப்பிள் வாங்கிட்டோம். மறுபடியும் எங்களால் இங்கிருந்து அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து சாப்பிடலாம். ஆமாம் guys, நல்ல ஸ்பாட் கிடச்சிட்டு. ஆனால் என்ன லைட்டிங் இருக்காது. லைட்டிங்லாம் ஒரு வை அப்புறம் நான் அடுத்து உட்காந்து சாப்பிடலான்னு இருக்கேன். கேமரா நான் தான் ஹேண்டிலிங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் க்ரௌடாகவும் இருக்கு. வாங்க பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து சாப்பிடுவோம். லைட்டிங் ஒன்றும் பிரச்சனை, நமக்கு அதெல்லாம் பரவாயில்ல. அதாவது லைட்டிங் இல்லை, ஆனால் உட்கார ஒரு நல்ல ஸ்பாட் இருக்கு. எங்க நேரம் எங்களுக்கு எங்கேயாச்சும் காலிஃப்ளவர் கிடச்சிருந்தா பரவாயில்ல. நாங்கள் சாப்பிடுங்க. நம்மளுக்கு எப்பவுமே கைதான் கைஸ். சாப்பிட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே பாருங்க போடு என்னாச்சு? வெட்ட வேண்டாம்ப்பா, அவன் கையை தான் பிடிச்சிட்டேன். அதாவது எப்பவுமே நம்ம வந்து கார்ட்டூன் கேரக்டர் கைஸ். இது யாரு? பென்டன் ஏலியன் டிவைஸில் உள்ள பயம் தெரியுமா? இருக்கவா கைஸ். ஆமா, ரொம்ப கஷ்டம் உள்ள போறது. நாங்களே கேமரா பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா பயமா இருக்கு. கேமரா மொபைல் தான், 10 ரூபா மொபைல் தானே, அதனால பிரச்சனை இல்லை. பின்னாடி பாருங்க இருங்க, அல்ட்ரா சென்சிட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருக்கு ஜிசாப்ல செயின் வாங்க போகிறோம். நிறைய போயிட்டு ஒன்றும் இல்லை, அது அந்த சைட் போட்டுருக்கலாம். கேட்டால் இன்னொரு சைட் நல்ல சைட் பூசி வாங்கணும். கைஸ் நம்மலாம் ஸ்வாகு. நானும் வச்சிருக்கேன். பார்க்கதான் கைஸ் ஜோக்கர் மாதிரி அந்த மோட்ல சுற்றி கிடையாது, ஆனால் அவன் தோக்கறான். சரி சரி போதும். அதாவது கைஸ் நாங்கள் அடிக்கிறோம். ஜிஷா போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம். வேறு நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கிறோம் எல்லாத்தையுமே. மணி 8 வேற ஆச்சு. எங்கள் வீட்டில் வர சொன்னாங்க. நாங்கள் தான் இன்னும் போகாம சுற்றின்னு கிடறோம். ஒன்றில் உங்களுக்கு செயினை இப்போ நடந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஒன்று நம்ம செயினை வாங்கிட்டு இப்போ ஆளுக்கு வீட்டை போட்டு கிளம்புறது தான் வேலையே. ஆனால் மணி இங்கே 8. நம்ம எப்படி இருந்தாலும் அங்கே போய் 8 யாரும் போகலாம். போயிட்டு ஓடலாம். அவ்வளோதான். திருவிழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் அதாவது இப்போதான் சொல்லி போவேனா, சொல்லி வாய முடியல. வீட்டிலேருந்து கழிச்சிட்டாங்க. எங்கடா இருக்கீங்க, எங்கே ஊர் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, வாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு செயினை வாங்கிட்டு டப்புன்னு கிளம்புறதான் வேலையே. ஒரு சீக்கிரம் செயினை செலக்ட் பண்ணி கிளம்பலாம். எனக்கு செயினை செலக்ட் பண்ணிட்டு நான் கிளம்புறதா இருக்கு. நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் சோகமான விஷயம் என் நண்பனுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன்னா இந்த செயின் நல்லாவே இல்லை. என்ன பண்ணுறது, வேறு வேலையே நம்மளுக்கு இருக்க ஒன்று போதும். என்ன பண்ணலாம், நான் இந்த வீடியோல இருந்து வெளியே போய்க்கிறேன். அவ்வளோதான், நானும் கட் பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது நமக்கு ஒரு சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள செத்துருவேன். அந்த நிலைமையில இருக்கேன் நான். ஓகே கைஸ், நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம். வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. நன்றி வணக்கம்.